வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இலங்கை பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட தீர்வை வரை 20% குறைக்கப்பட்டிருப்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மகிழ்ச்சி. கல்வி மறுசீரமைப்பு திட்டம் நல்லாட்சி காலத்தில் துறை சார்பை மேற்பார்வை குழுவினால் ஆராயப்பட்ட மற்றும் தயாரிக்கப்பட்ட யோசனைகளின் தொடர்ச்சி என்று ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தல். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவின் பிறந்தநாள் நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த மற்றும் மைத்திரி ஆகியோர் பங்கேற்காதது குறித்து பலர் கவனம். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் மஹிந்த ராஜபக்சவை முடக்கி வைக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது என்று சட்டத்தரணி மனோஜ் கமகே விசனம். இனி விரிவான செய்திகள். வெளிநாடுகளில் டிரில்லியன் கணக்கான பணம் பதுக்கப்பட்டுள்ளது என்று கூறும் அரசாங்கம் நாட்டுக்குள் உள்ள பெல்வத்து மற்றும் செவனகல போன்ற முக்கியமான சீனி உற்பத்தி நிறுவனங்களை கூட பாதுகாக்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக விமர்சித்துள்ளார். பெலவத்த சீனி நிறுவனத்தின் நிலைமை குறித்து நடந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசும் போது இந்த நிறுவனங்கள் தற்போது முற்றிலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் கடுமையான நிதி மற்றும் செயல்பாட்டு நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அரசாங்கம் தொடர்ந்து பொய்களை பரப்பி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாகவும் நம்பிக்கையினை துரோகமாக பயன்படுத்துவதாகவும் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய ஜேவிபி அரசாங்கம் தேசிய வளங்களை பெல்வத்த மற்றும் செவனகல சீனி தொழிற்சாலையின் பாலடைந்த நிலைமைக்கு முழுமையான பொறுப்புடையதாகவும் அவர் வலியுறுத்தினார். இதேவேளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இலங்கை பொருட்கள் மீது புதுப்பிக்கப்பட்ட தீர்வு வரை 20% குறைக்கப்பட்டிருப்பது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இந்த விடயத்தை தொடர்ந்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவொன்றில் இந்த வரி விதானம் இன்னமும் குறைவாக 15% அல்லது அதற்கு கீழ் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இலங்கை பொருட்களுக்கு அமெரிக்கா தீர்வை வரையினை 20% குறைத்திருப்பது நமக்கு ஒரு நேர்மறையான முன்னேற்றம். இந்தியா தற்போது 25% தீர்வை வரையினை செலுத்துகிறது என்பதை மனதில் கொண்டு இலங்கை தற்போது வியட்நாம் மற்றும் பங்களாதேஷுடன் சமநிலையாக பார்க்கப்படுகின்றது. எமது ஏற்றுமதியாளர்களுக்கு மேலும் ஊக்குவிப்பை வழங்க இந்த வரி மேலும் 15% அல்லது அதற்கு கீழ் குறைக்கப்பட வேண்டும். இதை சாதிக்க சரியான வர்த்தக மற்றும் பொருளாதார நிபுணர்கள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றார். அரசாங்கம் முன்னெடுத்துள்ள கல்வி மறுசீரமைப்பு திட்டம் புதியதல்ல. நல்லாட்சி காலத்தில் துறைசார் மேற்பார்வை குழுவில் ஆராயப்பட்ட மற்றும் தயாரிக்கப்பட்ட யோசனைகளின் தொடர்ச்சி என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் எம்பி ஆஷு மாரசிங்க தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் கூறுகையில் 2015 கல்வி மற்றும் மனிதவள மேம்பாட்டுக்கான பாராளுமன்ற மேற்பார்வை குழு அமைக்கப்பட்டு பல்வேறு தரப்பினருடன் குறிப்பாக தற்போது அமைச்சர்களான நலிந்த ஜாதிச நிகால் கலபதி ஆகியோரும் உட்பட விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டது. 2020-2030 காலப்பகுதியை உள்ளடக்கிய 10 வருட கல்வி திட்டம் 300க்கும் மேற்பட்ட கல்வியாளர்களுடன் ஆலோசித்து தயாரிக்கப்பட்டது. இதில் விஞ்ஞானம், கணிதம், தொழில்நுட்பம், பொறியியல் ஆகிய துறைகளும் வரலாறு மற்றும் அழகீர் பாடங்களும் இடம்பெற்றுள்ளன. பரீட்சை முறைமையினை மையமாக கொண்ட கல்வி மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுத்தும் என்பதால் அறிவை கொண்ட கல்வி அமைப்பினை உருவாக்கும் நோக்கத்தில் நாம் செயல்பட்டோம் என்றார். தற்போதைய கல்வி மறுசீரமைப்பில் இடம்பெறும் பல பகுதிகள் முன்னாள் அறிக்கைகளில் உள்ளவையே என்பதால் நல்ல மாற்றங்களை எந்த அரசாங்கம் செய்தாலும் ஆதரிக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் எதிர்கால மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் எச்சரித்தார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவின் 80வது பிறந்தநாள் நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோர் பங்கேற்கவில்லை என்பது பலரது கவனம் திரும்பியுள்ளது. இந்த நிகழ்வு கடந்த ஜூலை 29 பண்டாநாயக்க மாநாட்டு மண்டப வளாகத்தில் விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் ராஜபக்ச குடும்பத்தோடு தொடர்புடைய எந்த ஒரு நபரும் கலந்து கொள்ளாததும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றி சந்திரிகாவிடம் வினவியதற்கு நான் விரும்பியவர்களுக்கு மட்டுமே அழைத்தேன் என்று பதிலளித்துள்ளார். 2005 ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை வேட்பாளராக அறிமுகப்படுத்தியதோடு அவரது வெற்றிக்கு சந்திரிகா பெரும் பங்காற்றினார். இருப்பினும் பின்னர் இருவருக்குமான உறவில் முறிவு ஏற்பட்டது. மஹிந்த அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை சந்திரிகா எடுத்ததோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பல பிரிவுகளுக்கு பிளவுபட்டதும் வரலாற்றில் குறிப்பிடத்தக்கது. நல்லாட்சி அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இலக்காக கொண்டு பழிவாங்க முயற்சித்ததால் தான் அது முற்றிலும் தோல்வி அடைந்தது என்று பொதுஜன பெரமுன செய்தி தொடர்பாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இப்போது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கமும் அதே வழியில் செல்ல முயற்சிக்கின்றது போலவே தோன்றுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டமூலம் தொடர்பாக ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் நிகழ்வின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இந்த சட்டம் மூலம் ரணில் விக்ரமசிங்கே, மைத்திரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோருக்கு எதிராக அல்ல, ஆனால் மஹிந்த ராஜபக்சவை மெதமுரனில் முடக்கி வைக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச ரீதியில் நல்ல பெயர் பெற்றுள்ள மஹிந்த ராஜபக்சவை வெளிநாட்டு அதிகாரிகள் சந்திப்பதை தடுக்கவும் அவரை புறக்கணிக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டு செயல்படுகிறது. நாட்டில் மக்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகள் பல உள்ள நிலையில் இவ்வாறான நடவடிக்கைகள் தேவையற்றதாகும் என்றார்.
இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்ய முடியாது என்றும் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள சட்ட திருத்தம் எதிர்காலத்தில் ஓய்வு பெறும் ஜனாதிபதிகள் குறிப்பாக அனுருகுமார திசாநாயக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் மனோஜ் கமிகே வலியுறுத்தினார். திருகோணமலையில் பொது சுகாதாரத்துறையில் பணியாற்றும் முஸ்லிம் பெண்களின் அரசியலமைப்பு உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷான் பதியுதீன் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணியாமல் பணிபுரிய வேண்டும் என்று விடுத்துள்ள உத்தரவை அடுத்து அவர் இந்த அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திலே இந்த ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார். மத சுதந்திரம் மற்றும் கலாச்சார அடையாளங்களை பாதுகாக்க அரசியலமைப்பு சட்டம் உரிமை வழங்கும் நிலையில் இத்தகைய உத்தரவு அந்த உரிமைகளுக்கு நேரடியான மீறலாகும் என்றும் ரிஷாத் பதியுதீன் தெரிவித்தார். முஸ்லிம் பெண்கள் நீண்ட காலமாக ஹிஜாப் அணிந்து சுகாதாரத்துறையில் பணியாற்றி வந்துள்ளனர். இப்போது அவர்கள் மீது மத அடையாளத்தை அகற்ற கூறும் உத்தரவு அநீதியானது மற்றும் மிகுந்த வேதனையை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனை கருத்தில் கொண்டு சுகாதாரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அமைவாக மத உடைகளை அனுமதிக்கும் தெளிவான வழிகாட்டுதல்களை உடனடியாக வெளியிடுமாறு அவர் அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலைப்பாட்டுக்கு பல மனித உரிமைகள் அமைப்புகள் மற்றும் சமூக குழுக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் இத்தகைய கட்டுப்பாடுகள் ஆபத்தான முன்னுதாரணங்களை உருவாக்கக்கூடும் என்றும் எதிர்காலத்தில் இது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் சர்வதேச நிபுணர்கள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இருப்பதாக வலியுறுத்தப்படுகிறது. இன்றுடன் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 28வது நாளாக அகழ்வு நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளின் போது 122 மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 112 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் பாடசாலை பை, பொம்மை மற்றும் சிறுவர்களின் ஆடைகளோடு தொடர்புடைய துணிகள் போன்ற சார்ந்த பொருட்களும் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எதிர்வரும் 4ஆம் தேதி செம்மணி சித்துப்பாத்தி புதைக்குழி பகுதிக்கு பார்வையிடும் வகையில் விஜயம் செய்ய தீர்மானித்துள்ளது. இந்த விஜயத்தில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 3 ஆணையாளர்களுடன் 2 பணிப்பாளர்கள் மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய அதிகாரிகள் குழுவாக கலந்து கொள்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகளுடனும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் கலந்துரையாடல்களை நடத்த உள்ளனர். ஜப்பான், தென்கொரியா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு ஏற்கனவே பல தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார். புதிய அரசாங்கத்தின் நியமனத்துடன் பல்வேறு துறைகளில் அரசியல் தலையீடு இல்லாததால் ஈர்க்கப்பட்ட வளர்ந்த நாடுகள் இலங்கை தொழிலாளர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை திறந்து வருவதாக பிரதியமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பல பிரிவுகள் புதிய அலுவலக வளாகத்தில் நிறுவப்பட்டதை முன்னிட்டு பத்திரமுல்லையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பல பிரிவுகள் நாராயண்பேட்டையில் உள்ள மெக்வரசா பிஎஸ் அலுவலகத்தில் இயங்கியதோடு வெளிநாட்டு சமூகத்திற்கு ஏற்பட்ட சிரமத்தை கருத்தில் கொண்டு இந்த பிரிவுகள் பத்திரமுல்லையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு அருகில் உள்ள ஒரு கட்டடத்திற்கு நிறுவப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை மாதம் வரை மோசடி மற்றும் சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட தனி நபர்கள் மற்றும் உரிமம் இல்லாத வேலைவாய்ப்பு நிறுவனங்களை எதிர்த்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் 567 வழக்குகளை நீதிமன்றத்தில் பதிவு செய்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து மொத்தமாக 19.94 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி மீட்கப்பட்டுள்ளது. பணியகத்தின் பிரதி பொது மேலாளர் நெலும் சமரசேகரவின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனைகள் மற்றும் 2620 முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த காலப்பகுதியில் பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு 5 தனித்துவமான சோதனைகளை மேற்கொண்டுள்ளது. இதில் உரிமம் பெற்ற ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனம் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக உரிமம் பெற்ற நிறுவனங்களை சேர்ந்த 7 பேர் உட்பட மொத்தம் 36 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.